சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட 6 பேரின் பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது. தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். And to the best of my ability, knowledge and judgment. That I will duly and faithfully and to the best of my ability, knowledge and judgment. Perform the duties of my office without fear or favor, affection or ill will. Perform the duties of my office without fear or favor, affection or ill will. And that I will uphold the Constitution and the laws. And that I will uphold the Constitution and the laws. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 6 நீதிபதிகள் தற்பொழுது தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி முன்னிலையில் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், தற்பொழுது இந்த நீதிபதிகளுடைய விவரங்கள் என்ன? அவர்களுக்கு இந்திரா பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வருகிறார்கள், அதனுடைய விவரங்கள் என்ன? இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 நீதிபதிகள் புதிதாக பதவியேற்கிறார்கள். இதுவரை 3 பேர் பதவியேற்றிருக்கிறாங்க. நீதிபதி பவானி சுப்பராயன், ஜெகதீஷ் சந்திரா, ஜி.ஆர். சுவாமிநாதன் பதவியேற்றிருக்காங்க. இன்னும் 3 நீதிபதிகளுக்கு தலைமை நீதிபதியாக இந்திரா பானர்ஜி பதவியேற்று வைக்கிறார்கள். இவர்கள் 3 பேர் தவிர அப்துல் குத்தூஸ், எம் தண்டபாணி, ஆதி கேசவலு ஆகியோரும் இன்று நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொள்கிறார்கள். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளோட எண்ணிக்கை 48 உள்ள நிலையில் இன்று 54 உயர்கிறது. அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 75 நீதிபதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 54 இடங்கள் நிரம்பியுள்ளன. மேலும் உள்ள 21 இடங்கள் காலியாக இருக்கிறது. இதை நிரப்புவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக உயர்நீதிமன்ற பதிவாளர் தரப்பிலும் தலைமை நீதி தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகேஷ், இந்த 6 நீதிபதிகளுடைய பின்னணி பத்தி சொல்லுங்க. இதுல படிமூப்பு அடிப்படையில முதல்ல பவானி சுப்பராயன் இன்று நீதிபதியாக பதவியேற்றிருக்கிறாங்க. இவங்க கடந்த 2006ஆம் ஆண்டு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டு பின்னர் அரசு கூடுதல் வழக்கறிஞராக பணி நியமனம் செய்யப்பட்டார். முக்கியமாக சிவில் வழக்குகளில் ஆஜராகக்கூடிய சிறப்பு வழக்கறிஞர், அரசு சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். இவரது சமீபத்திய சந்தித்த வழக்குகளை பார்த்தோமேயானால் 3ஆம் பாலினத்தவருக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும், இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வலுவு பெற்று வந்த நிலையில் பிரித்திகா யாஸ்மி என்ற 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர் தான் எஸ்ஐ செலக்ஷன் தனது மனு நிராகரிக்கப்பட்டதனால விண்ணப்பத்தை ஏற்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் பிரித்திகா யாஸ்மிக்கு சார்பாக ஆஜராகி அவருக்கு தேவையான நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு தற்போது அவர் தருமபுரி மாவட்டத்தில் எஸ்ஐயாவும் பதவி ஏற்றுள்ளார். அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா படிமூப்பு அடிப்படையில ஜெகதீஷ் சந்திரா இருக்கிறார். ஜெகதீஷ் சந்திராவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இவர் அவர் ஒரு தலைமுறையில 3வது தலைமுறை வழக்கறிஞராக கூறப்படுகிறது. இவர் ஏற்கனவே 27 ஆண்டுகள் வழக்கறிஞராக தொழில் புரிந்து தற்போது நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சென்னையில் இருக்கிற மாநில மகளிர் ஆணையத்தின் கௌரவ சட்ட ஆலோசகராகவும் நியமிக்கப்பட்டார். நீதிமன்ற தீர்ப்புகளை தொடர்பாக வெளிவரும் தீர்ப்பு திரட்டு என்ற புத்தகத்தில் கௌரவ இணை ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். மேலும் குற்றவியல் தொடர்பான அப்பீல், அது கிரிமினல் அப்பீல் என்று சொல்வார்கள், அது தொடர்பான வழக்குகளிலும் குண்டர் தடுப்பு சட்டம் என கூறக்கூடிய வழக்குகளிலும் அதிகம் ஆஜராகி கிரிமினல் சிறந்த வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளார். முக்கியமாக இவர் பணிபுரிந்த காலத்தில் இவர் நீதிமன்றத்தின் நண்பன் என்று கூறக்கூடிய அமிக்கஸ் குரி என்று சொல்வார்கள். நீதிமன்றம் நேரடியாக போய் களமிறங்க முடியாத நிலையில் அவர்கள் மூலியமாக ஒரு வழக்கறிஞர் நியமிக்கும். அப்படி நியமிக்கப்பட்டு கட்ட பஞ்சாயத்தை ஒடுக்குவதற்கு அரசுக்கு தேவையான ஆலோசனை வழங்கியுள்ளார். இவர் அளித்த ஆலோசனைகளை தமிழக அரசும் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதன் பிறகு பாத்தீங்கன்னா நீதிபதியாக பதவியேற்றவர் ஜி.ஆர். சுவாமிநாதன். இவர் ஏற்கனவே சென்னையில் பலகாலம் பதவியேற்ற நிலையில் 2004ஆம் ஆண்டு முதல் மதுரையில் பணியாற்றி வருகிறார். தற்போது மத்திய அரசின் உதவி சொலிசிட்டர் ஜெனரலாக பணிபுரிந்து வருகிறார்.